வெள்ளை ஃபஸ்ட்டு இது மாதிரி இடித்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். வேர்க்கடலையை நல்லா கடாயில் வறுத்து தோல் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம தனியாக வச்சுருவோம். தேங்காய் சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி போட்டிருக்கு, அதையும் நம்ம வறுத்து அது கூட ஆட் பண்ணிடலாம். சிறுபருப்பு, அதையும் வறுத்து நம்ம அது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வெல்லம் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். ஏன்னா வெல்லத்தில் மண்ணெலாம் இருக்கும் லாஸ்ட்டில், அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம காசிடலாம். பாகு எடுக்கிறது மட்டும் கேர்ஃபுல்லாக எடுங்க, திக்காகிடக்கூடாது ரொம்ப. ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுருந்து அதில் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டியாக உங்களுக்கு ஜெல்லி மாதிரி வந்த உடனே பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வெள்ளை பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதில் தேங்காய், சிறுபருப்பு, வேர்க்கடலை, பச்சை அரிசியை ஒரு கடாயில் வறுத்து லைட்டாக அதை அரைச்சி பவுட்ராக்கி ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். வேர்க்கடலை, தேங்காய், சிறுபருப்பு இது எல்லாமே இந்த அளவு தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் அதிகமாக லைக் பண்ணுறவங்க தேங்காய் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேர்க்கடலை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் போடணும்னு இல்லை, எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உடச்ச கடலை அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம், எள்ளு. எல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேர்க்கடலை கம்மியாக இருக்குன்ட்டு இன்னும் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெள்ளை பாகு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக ஒரு பாதி ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இப்போ இதில் வெள்ளை பாகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகு வந்து மொத்தமாக ஊற்றி கிளறக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப வாட்ரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிசைஞ்சால் உங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப ஒட்டும். அதனால் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது, உண்டை பிடிக்கும் போது ரொம்ப லூஸ் ஆகிடும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். உருண்டை வரலை, அதனால் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாகு ஆட் பண்ணிக்கலாம். கையில் உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டை வர க்ரிப்பாக நிற்கிற மாதிரி இருக்கணும், லூஸ் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சா எப்படி க்ரிப்பாக நிற்கிது பாருங்கள். இப்போ இந்த எல்லா மாவையும் நம்ம சேம் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். உருண்டை வந்து நல்லா அழுத்தி டைட்டாக பிடிக்கணும். இது 2 மாதம் ஆச்சுனாலும் உங்களுக்கு கெடாது. இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் லைட்டாக கிளறி வைப்போம். ஏன்னா உருண்டை நிறைய பிடிச்சி நம்ம மேலே மேலே அடுக்குனாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால் அந்த மாவில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.